கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்புக்கு ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிளையில் அனைத்து வாகனங்களும் சுகாதாரத்துறை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். தற்பொழுது சுகாதாரத்துறை சார்பில் எந்தெந்த சோதனைகள் வாகன ஓட்டிகளுக்கு செய்யப்படுகிறது? விவரங்கள். வணக்கம் ஆசினி. கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து கேரளா சுகாதாரத்துறை சார்பில் வைரஸ் பரவாமல் இருக்கும் விதமாக இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்த 250க்கு மேற்பட்டோரை கண்டறிந்து அவர்களை கண்காணித்து வருவதுடன் அவருடைய மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்து வரும் நிலையில் மேலும் மலப்புரம் மாவட்டத்தில் காய்ச்சல் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் எம்பாக்ஸ் என்னும் வைரஸ் பாதிக்கப்பட்டுள்ளதா என சந்தேகத்தின் பேரில் அவருடைய மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் தற்போது கேரளாவில் இருந்து தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் குமரி வழியாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி அரசு பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்களில் செல்வதால் குமரி தமிழக கேரள எல்லை பகுதியான களியாக்காவிளை பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் நேற்று முதல் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை சோதனை செய்து இந்த வாகனங்களில் வரும் நபருக்கு வைரஸ் அறிகுறி ஏதேனும் இருந்தால் கேரளாவை சேர்ந்த நபர்கள் என்றால் கேரளாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவதாகவும், அதேபோல் தமிழகத்தை சேர்ந்த நபர்கள் என்றால் நார்வேலில் உள்ள ஆசரிப்புலம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவலானது வெளியானது. இதனை அடுத்து தமிழக கேரள எல்லை பகுதியான களியாக்காவிளை பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் காலை 8 மணி முதல் 2 மணி வரையிலும், மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் காலை 8 மணி வரையிலும் என பணிமாற்ற முறையில் 24 மணி நேர வாகன சோதனையானது இன்று 2வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் சுகாதாரத்துறையினர் போலீசார் உதவியுடன் தனியார் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், அரசு பேருந்துகள் என அனைத்து வாகனங்களையும் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். ராஷ்மி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.